ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து இந்த மாதம் வந்து தை மாதம் அப்படின்றனால நிறைய கோயிலுக்கு போகிறது, நிறைய விருந்து விசேஷம் அந்த மாதிரி நிறைய வந்து கல்யாணம் அது இதுன்னு பட்ஜெட் ரொம்ப அதிகமாக போனதுனால நம்ம வந்து மளிகை ஜாமான் இதேமாரி இதில் தான் கொஞ்சம் வந்து நம்ம செலவு வந்து கம்மி பண்ணலாம். அதனால் நம்ம அந்த மளிகை ஜாமான்லாம் என்னென்ன பொருள் இருக்குதுன்னு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் வந்து முக்கியமானது என்ன வாங்கலான்றதை பார்த்துக்கிட்டோம்னா நம்ம அதில் வந்து கொஞ்சம் பணத்தை சேவ் பண்ணிவிட்டு வேறு இதெல்லாம் வந்து இந்த கல்யாணத்துக்கு செலவு பண்ணுற பட்ஜெட்டு, அப்புறம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது, அதுக்கான பூஜை பொருள் அந்த மாதிரி பொருள்லாம் நம்ம வந்து எக்ஸ்ட்ராவாக செலவு பண்ணிக்கலாம். நான் அதான் வந்து என்னென்ன பொருள்லாம் இருக்குதுன்னு பார்த்தேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. நிறைய பொருள் வந்து கொஞ்சம் எனக்கு நீட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இந்த ரெட்ரைஸ் வந்து வாங்கி நான் யூஸே பண்ணல. அப்புறம் இந்த மசாலா தூள் இதெல்லாம் நான் பிடிக்கவும் இல்லை. இது மாதிரி இருந்தது. இது வந்து நான் ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுவேன். இது வந்து முன்ன வாங்கினது ரொம்ப நாளாகவே அப்படியே இருந்துகிட்டு இருந்தது. இப்போ சமீபத்தில் வாங்கலை, முன்ன வாங்கினது தான் இது. இந்த பாதாம் பிஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அது. அப்புறம் இந்த மசாலா பாக்கெட்டு வாங்கினதுமே கொஞ்சம் அப்படியே தான் இருந்தது. இது கான்கா இருக்குல்ல, அதுவும் பார்த்திங்கன்னா நான் வாங்கின தவிர யூஸே பண்ணல, அப்படியே வச்சுருக்கேன். ஒன்றும் வேலை கொஞ்சம் அதிகமாக இருந்தனால செய்ய முடியல. இது வந்து சோயா இல்லை சோளம், ரெட் சோளம், ஒயிட் சோளம்னு சொல்லிட்டு நான் இதை பற்றி கேள்விப்பட்ட தவிர நான் செஞ்சதில்லை. இந்த போன மாதம் வாங்கிட்டு வந்தேன், ஆனால் செய்ய டைமே இல்லை. இது மாதிரி தான் நான் வந்து பார்த்து நான் இது தோசை செய்யலாமா அப்படின்னு யோசிச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். செய்யும்போது வீடியோவில் காமிக்கிறேன். அப்புறம் இந்த பொருள்லாம் இருந்ததுனால நான் கொஞ்சம் சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இது வந்து நான் காரகம் வைக்கணும்னு நினைக்கிறது, ஆனால் இருக்கிறதே பாக்கெட் பிரித்து வைக்காதனால எனக்கு ஞாபகமே இல்லை. நான் எடுத்து பார்க்காதனால ஞாபகமே இல்லை. இனிமேல் தான் வந்து நான் அதை செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கடலப்பருப்பு வந்து தூக்கி வச்சு இதெல்லாம் கொஞ்சம் கொட்டி வைக்கலான்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். கடலைப்பருப்பும் இந்த ஏலக்காவும் தான் கொஞ்சம் இல்லாத மாதிரி இருந்தது. அதனால் சரி கொட்டி வைக்கலான்னு பார்த்தா கடலைப்பருப்பு கொட்டி வைக்கலான்னா வந்து பிளாஸ்டிக் பாத்திரம் ஒன்று, அதாவது காலி டப்பா இல்லை. சரி நம்ம சில்வர் பாத்திரம் கொட்டி வைக்கலாம், வந்து நமத்து போன மாரி ஆகிடும் அந்த பனினால். அதனால் நான் அதை வந்து சரி பாத்திரம் கொட்டி வைக்கலான்னு எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏலக்காய் வந்து சின்ன டப்பா தான், அதை வந்து நான் பாத்திரம் வச்சுருக்கேன், எடுத்து கொட்டி வைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். அப்புறம் இந்த ஆள்லாம் பார்த்திங்கன்னா மைதன் எண்ணெய் வாங்குகிறோம் இல்லையா, அந்த பாட்டில் தான் இது. இதை வந்து நான் ஓப்பன் பண்ணிவிட்டு நமக்கு யூஸ் பண்ண எண்ணெய் ஊற்றி நம்ம ஸ்டோர் பண்ணிக்க வச்சுக்கலாம் அப்படின்னு தான் எடுத்து வச்சுட்ருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஆயில் வந்து பிரிச்சுட்டு நான் 1 லிட்டர் பேக்கெட் பிரிச்சுருந்தேன். அதை வந்து இந்த மாதிரி சில்வர் பாத்திரத்தில் நான் வந்து இதை ஊற்றி வச்சுக்கிட்டேன். இந்த மாதிரி பாத்திரத்துலேயே நம்ம இந்த மாதிரி பிளாஸ்டிக் டப்பாவில் ஊற்றி வைக்கணும்னு பார்த்தா மேலே இருக்கிற அந்த கேப் எடுத்துட்டோம்னா ஊற்றினோம்னா அப்படியே எண்ணெய் தாய்ச்சோம்னா லொடக்குன்னு ஊற்றுற மாதிரி இருக்கும். அதனால் ஸ்டோர் பண்ணி வேணால் வச்சுக்கலாமேன்னு சொல்லிட்டு நான் மேலே இருக்கிற அந்த ஓப்பனிங் ஒன்று மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, மேலே இது மாதிரி போட்டு மூடியிருப்பாங்க இல்லையா, அது வந்து கத்திரிக்கோல் வச்சு நான் அப்போ தான் வந்து அதை க்ளீன் பண்ணி எடுத்து விட்டுட்டேன். இதை நான் வந்து ஊற்றி வைக்க யூஸ் பண்ணலான்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட். இது வந்து சின்ன பாட்டிலாக இருக்கனால கொஞ்சம் பார்த்து ஊற்றிக்கலாம். நம்ம காரக்குழம்பு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் யூஸ் பண்ணும்போது நான் இதை வந்து வச்சுக்கலான்னு இதை வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நான் இதுலேயும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ அந்த 1 லிட்டர் பிடிச்சது இந்த அளவு தான் இருந்ததுனால பெரிய டப்பா யூஸ் பண்ணல, அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சும்மா இருக்க நேரத்தில் மதிய நேரத்தில் வந்து நான் வந்து ஃப்ரீயாக இருக்கேன். அதாவது ஃப்ரீயாக இருக்க டைமில் நம்ம சாப்பிட்டுட்டு ஃப்ரீயாக இருக்கேன்னா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எல்லோரும் எடுப்போம் தான், நானுமே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுப்பேன். தூங்கலைனாலும் கொஞ்ச நேரம் படுத்து இருக்கிறது பழக்கம் தான். இருந்தாலும் சாப்பிட்டுட்டு உடனே படுக்கிறது உடம்புக்கு நல்லதில்லை. உடம்பு வெயிட் போடுறதும் ஒரு பிரச்சனை. ரெண்டாவது வந்து கிட்னி ப்ராப்ளம், அந்த மாதிரி ஸ்டோன் அதனால தான் அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க. அதனால் எனக்கு ஏற்கனவே அந்த பிரச்சனைலாம் கொஞ்சம் இருக்கிறதுனால நான் வந்து ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிக்கிட்டேன். அதனால் வந்து நான் மதியானத்தில் சட்டுன்னு வந்து படுக்க மாட்டேன். ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் ஏதாவது இந்த மாதிரி வீட்டு வேலை பண்ணுறது, அப்புறம் வந்து ஜாமான்லாம் விளக்கி ஏற கட்டி எடுத்து வச்சிடுறது, அந்த மாதிரி வேலைலாம் கொஞ்சம் செஞ்சுட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து படுப்பேன். உங்களுக்கு வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எப்போதுமே பெண்கள் வந்து கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும். நமக்கும் ரெஸ்ட்டு தேவை தான். இருந்தாலும் வந்து நம்ம உடம்பையும் பார்த்துக்கிட்டு நம்ம ரெஸ்ட் எடுக்கும்போது நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி இந்த பாட்டிலாம் வந்து நம்ம இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கும்போது நமக்கு வந்து பாத்திரங்களும் ரொம்ப கொஞ்சம் சேராத மாதிரி எனக்கு என்னமோ தோணுது. ஏன்னா நிறைய வந்து சில்வர் பாத்திரம் வந்து மேலெல்லாம் கொஞ்சம் ரொம்ப அழுக்காக இருக்கிற மாரி அடிக்கடி தேய்ச்சி விளக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். பிளாஸ்டிக் டப்பானா கொஞ்சம் தேவைன்ற மாதிரி இருந்தது. சரி ஏன் நம்ம தூக்கி போடுவானே இந்த மாதிரி யூஸ் பண்ணலான்னு தான் இதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். எனக்கு வந்து தோன்றதை நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு தடவை இதை பண்ணுறேன். எண்ணெய் வந்து நான் பொதுவாக வந்து பேக்கெட் தான் வாங்கி இந்த மாதிரி சில்வர் டப்பாவில் தான் நான் வந்து ஊற்றி வச்சுப்பேன். ரொம்ப அதிகமாகலாம் வாங்க மாட்டேன். 5 லிட்டர் அந்த மாதிரி கேன்லாம் இந்த மாதிரி ஒரு 1 லிட்டர் 4 லிட்டர் மாதத்துக்கு வாங்குறத அப்பப்போ வந்து நான் ஒரு கவர் தான் பிரித்து ஊற்றி யூஸ் பண்ணுவேன் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்களுமே செஞ்சு பாருங்கள். அது மாதிரி நம்ம உடம்பையும் வந்து பார்த்துக்கிறதுக்கு இப்போ நான் வந்து சில விஷயங்கள் மெயின்டைன் பண்ணுறேன். நான் அதை வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்களுமே கொஞ்சம் செய்யும்போது நம்ம உடம்பும் நல்லா நம்ம பார்த்துக்கிற மாதிரி இருக்கும்.
இப்போ காலைல வந்து நான் துணி துவைக்கும்போது மாடிக்கு போயிட்டு துணியெல்லாம் துவைச்சிட்டு மேலே வந்து பூ இருக்குன்னு நிறைய வந்து நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன், காமிச்சிருக்கேன். அதாவது வந்து அரும்பு நிறைய சந்தன முல்லை இருக்கிறது. அது கொஞ்சம் நல்லா மலர்ந்து தான் இருந்தது. நாள் பறிச்சுட்டு அப்புறம் 2 நாள் பிரிக்காமலே கொஞ்ச நாள் விட்டுட்டேன். அதுவும் கலந்த மாதிரி கொஞ்சம் இருந்தது. மொட்டும் அதுவும் இருக்குது, இதுவும் இருக்குது. சரி நம்ம இதை வந்து சும்மா இருக்கும்போது அப்படியே கோத்து இல்லைன்னா கட்டி வச்சிடலாமே தான் இதையும் எடுத்து வச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த வேலை தான் இப்போ நான் வந்து செஞ்சுட்டு தான் அப்புறம் 1 நாள் ரெஸ்ட் எடுப்பேன். இது வந்து ஒரு நல்ல ஒரு வீடியோவாக உங்களுக்கு இருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.